அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும்? ஏதாவது நன்மைகள் இந்த மாதத்தில் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அல்லது கிரகங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இதிலிருந்து மீள்வதற்கு இறை அருள் என்ன? இதுதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதம் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவானும் வர்றார். ஒரு பக்கம் செவ்வாய் சஞ்சரிப்பது நன்மை, இன்னொரு பக்கம் உங்கள் செவ்வாய் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், சனியும் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி இருந்தாலே ஃபஸ்ட்டு இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலையும் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயும் இந்த மாதம் தலையிடாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் வருமானங்கள் நமக்கு இருக்குது, செலவுகள் அதற்கு மேலே இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. அதனால் அது விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் வர்ற மாதிரி தோற்றம் வந்தால் பணமெல்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதத்தில் உங்களுடைய காரியங்கள் முயற்சிகள் ஏதாவது கைகூடி வருமா அப்படின்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதே போல் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குருவும் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. குரு பார்க்கறது உங்களுக்கு தெய்வ அனுகூலம், பட் சனி பார்க்குறது காலதாமதம். ஆக ஒரு தெய்வ அனுகூலம் இருக்குது, ஒரு காலதாமதம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் தொடர்ச்சியாக எகைன் அண்ட் எகைன் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சனி பகவானுக்குள்ள இயற்கையான குணம் எதையும் காலதாமதப்படுத்துவது. அதனால் நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடம் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம், உங்களோட ப்ராஜெக்ட், அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த பிளானை கரெக்டாக பண்ணுங்கள். பிளான் பிரகாரம் நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க, நல்லது. இல்லைன்னா சனி பகவானுடைய ஆளுகைக்கு உட்பட்டோம்னா சோம்பேறித்தனம் வந்துடும், அசால்ட்னஸ் வந்துடும், எதையுமே நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் வந்துடும். இந்த மாதத்தில் குரு பார்க்குறதுனால நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு நல்லது நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. உறவுகள் விஷயத்தில் இந்த மாதம் பரவாயில்லை. இளைய சகோதர சகோதரிகளும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம் நிறையவே உண்டு. அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை உண்டு. ஒருவேளை பயணம் இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து உங்களை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. ஸோ பெரிய லெவலில் உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க. எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் செயலாகாமல் நல்ல விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு 9ஆம் இடத்துல இருக்கார், சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார். அப்படி இருந்தாலே வேலை இல்லாமல் இல்லை, யாரும் பெருசாக ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அதுலேயும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறனால, சனி அப்படின்னாலே ஏஜ்டுன்னு அர்த்தம். எனக்கு வயசாயிருச்சு, நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அல்லது வெளியேற்றப்பட்டுட்டேன், எனக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் இருக்குது. உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கு தகுந்த சம்பளம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சர்வீஸில் இருக்கிறேன், கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் அஃபிட்டட் கன்சர்னில் நான் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. ஆனாலும் சனி இருக்கிறனால பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் பெரிய ஆளாக சக்ஸஸ் பண்ண முடியும். அல்லது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வேலையில் உங்களுக்கு பெரிய லெவலில் போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, இன்சென்டிவ் வரல நினைக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு.
அதுவும் இல்லாமல் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்க, இன்டர்வியூ நான் முதல்ல சொன்னேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமான்னா கடன் கிடைக்கும். ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறது. யாருக்கெல்லாம் கிரானிக்காக நீ பெயின், நெக் பெயின் இருக்கிறவங்க, சளி தொல்லைகள் இருக்கிறவங்க, அதுலேயும் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க, குறிப்பாக கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறாங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பார்க்கணும். இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வருமானங்கள் இருக்குது, பட் செலவுகளும் அதில் இருந்துக்கிட்டே இருக்குது, அல்லது பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க, நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஸோ ஒரு பெரிய ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கண்டிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அல்லது அண்ணன் இருக்கார் அப்படின்னா அவராலும் வாழ்க்கையில் நன்மைகள், பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு அல்லது செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நான் முதலே சொன்னேன், ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவானும் செவ்வாயும் பார்க்குறது, அரசாங்கத்தால் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்தஸ்து, புகழ் இருக்குது, பட் பெருசாக வருமானம் அப்படிங்கிறது இல்லை. பட் ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ண வேண்டிய மாதமாக இதை உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நான் பெருசாக ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடம் இஸ் ஏ டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. ராகு அங்கே இருக்கார், கேது 9ல் இருக்கார். இங்கே எங்கேயாவது வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னா இல்லை. ஸோ பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனைகள் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்க, புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல்கள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளுடைய வழிபாடை நல்லா பண்ணுங்கள். முழு முதற் கடவுள் விநாயகர், அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பைரவருடைய வழிபாடை இந்த மாதம் நல்லா பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதையும் நல்லா கும்பிடுங்க. நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சுச்சுவேஷன் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம்.